In this video, we'll discuss about mechanism of action of digitalis. அதுக்கு முன்னாடி நார்மல் மெக்கானிசம் என்னன்னு சொல்லி பார்த்தா வே ஆஃப் பேஸ்மேக்கர் we have pacemaker over here that wave of depolarization is coming at the time of depolarization. So that wave of depolarization at the time of depolarization calcium channel will open. So இங்கே இருக்க calcium channel இது வந்து ஹார்ட்டில் இருக்க மயோசைட்ஸ் இதில் வந்து ஒரு சைட் தான் வந்து இங்கே வந்து ஒரு செல்லை தான் வந்து ஜூம் பண்ணியிருக்கோம். இதில் வந்து கால்சியம் சேனல் இருக்குது. இது வந்து when the depolarization that time 1% calcium will come. Okay, so only very trace amount 1% will come. Normally in the cytoplasm 0% calcium only. When it will there's calcium through this PYR receptor, that means Renaldine calcium channel receptor, it will reach to sarcoplasmic reticulum or endoplasmic reticulum. ஸோ ஹியர் இன்ட்ராக்ட் அண்ட் ஸ்டிமுலேட் இது வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால இங்கே வந்து என்னாகுன்னா ஓவர் ப்ரொடக்ஷன் ஹியர் ஆல்ரெடி 1% வருது. இங்கே வந்து ஓவர் ப்ரொடக்ஷன் ஆஃப் கால்சியம் இஸ் ப்ரெசண்டட் இன் தட் சைட்டோபிளாசம். இந்த இங்கேருந்து வர 1% இங்கே ஆக்டிவேட் ஆகிருக்க 99% இங்கே வந்து போகுது. இங்கே வந்து ஆக்டின் மயோசின் இது வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஸோ இன்ட்ராக்ட் ஸ்டிமுலேட் கால்சியம் கம்மிங் ஓகே. ஸோ ஹியர் triggering release of calcium going to the troponin contract troponin here that actin myosin fragment வந்து என்ன ஆகுதுன்னா கான்ட்ராக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து இங்கே கான்ட்ராக்ஷன் ஆனதுக்கு இது வந்து கான்ட்ராக்ஷன். அதுக்கப்புறம் இது என்ன ரிலாக்ஸேஷனுக்கு என்ன ஆகும்னா எகெயின் அந்த 100% வருது. சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிக்குள்ளே போயிடுது. 99% ரிமைனிங் 1% இருக்குது. அந்த 1% என்ன ஆகுதுன்னா இந்த கால்சியம் சேனல் வரதான் முடியும், போக முடியாது. ஸோ அது வந்து என்ன ஆகுதுன்னா தட் சோடியம் கால்சியம் எக்ஸ்சேஞ்சர் இது மூலமாக வந்து வெளியில் போகுது. 1% கால்சியம் வெளியில் போனதுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு சோடியம் உள்ளே வருது. அதுக்கப்புறம் வந்து எகெயின் என்ன ஆகும்னா இந்த சோடியம் வந்து வெளியில் போயிட்டு அனதர் சேனல் மூலமாக பொட்டாசியம் உள்ளே வரும். இப்போ தான் வந்து டைசோல் நடக்கும். ஸோ கால்சியம் லெவல் குறையிறப்ப பொட்டாசியம் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறப்ப தான் வந்து டைசோல் நடக்கும். இது வந்து நார்மல் மெக்கானிசம். The digitalis during depolarization calcium ion enter the cell through calcium channel. அங்கே வந்து bind with that receptor. After that triggering and releasing large amount of stored calcium in the sarcoplasmic reticulum. Then systolic calcium releasing, then activate troponin. So contraction of இது வந்து contraction of myocytes, இது வந்து systolic process. Next what will happen? That disolic means sarcoplasmic reticulum again வந்து வருது. அப்போ வந்து அது வந்து inactivate பண்ணுது. Then pump calcium back into sarcoplasmic reticulum. Then என்ன ஆகுது இங்கே வந்து from that a fraction equal to that which enter from outside during depolarization. இப்போ வந்து என்னென்னா கால்சியம் தட் சோடியம் கால்சியம் எக்ஸ்சேஞ்சர் டிரான்ஸ்போர்ட் அது மூலமாக வந்து அது வெளியில் போகிறது. இந்த ப்ராசஸ் வந்து என்ன ரிலாக்ஸேஷன். ஸோ கால்சியம் அதிக அமௌண்ட் இங்கே இருக்கிறப்ப கான்ட்ராக்ஷனும் தட் பொட்டாசியம் உள்ளே வரப்போ ரிலாக்ஸேஷன் நடக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம ட்ரக்ஸ் எடுக்கிறப்ப இப்போ என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தா இன்ஹிபிஷன் ஆஃப் த டிஜிட்டாலிஸோட மெக்கானிசம் இன்ஹிபிஷன் ஆஃப் சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஏஸ். இதனால் வந்து சோடியம் வந்து உள்ளே வராது. சோடியம் வந்து லெவல் குறையுது. ஸோ இன்க்ரீஸிங் இன்ட்ராசெல்லுலார் சோடியம். தென் சோடியம் கால்சியம் எக்ஸ்சேஞ்சர் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ நார்மல் மெக்கானிசம் என்ன சொல்லி பார்த்துருக்கோம். கால்சியம் உள்ளே வருது, சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிக்குள்ளே போகுது, வெரி ட்ரேஸ் அமௌண்ட் வருது. இங்கே வந்து 100% ஆகுது. அது வந்து ஆக்டின் மயோசின் இதை வந்து ஆக்டிவேட் பண்ணுது. கான்ட்ராக்ஷன் நடக்குது. அப்புறம் கான்ட்ராக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷன் நடக்கணும். அது எப்படி நடக்கும்னா இது எகெயின் வந்து சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிக்குலத்துக்கு வருது. இங்கே வந்து 100% வந்து யூட்டிலைஸ் ஆகிட்டு அதில் வந்து 1% வந்து 99% இங்கே இருக்கும், 1% வெளியில் போகும். எப்படின்னா சோடியம் கால்சியம் எக்ஸ்சேஞ்சர் மூலமாக வெளியில் போகும்.
அது போகிறப்ப அங்கே வந்து கால்சியம் வெளியே போகிறப்ப சோடியம் உள்ளே வரும். எகெயின் இங்கே வந்து சோடியம் உள்ளே வரப்ப இது என்ன ஆகுனா அனதர் சேனல் மூலமாக அந்த சோடியம் வெளில போயிட்டு பொட்டாசியம் உள்ளே வரும். அப்போ வந்து ரிலாக்ஸேஷன் நடக்கும். இப்போ என்ன ஆகுது, நம்ம வந்து ட்ரக்ஸ் டிஜிட்டாலிஸ் எடுக்கிறப்ப இதை வந்து பிளாக் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வந்து கால்சியம் உள்ளே வரும். இங்கே வந்து என்னென்னா கால்சியம் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் வந்து கால்சியம் வெளியில் போகிறேன்னு நினைக்கிறப்ப இந்த சேனல் வந்து அலோவ் பண்ணாது. ஏன்னா வந்து இதை வந்து பிளாக் பண்ணியிருக்கிறதுனால நான் உன்னை வெளியில் விட்டேன்னா சோடியம் உள்ளே வராது, ஏன்னா இங்கே ஆல்ரெடி சோடியம் நிறைய ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிடும். ஸோ இங்கே வந்து கான்ட்ராக்ஷன் டைமை இந்த ட்ரக்ஸ் எடுத்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். இதுதான் இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். கான்ஸ்டன்ட்லி கான்ட்ராக்ட், ஸோ கான்ட்ராக்ட்லி இன்க்ரீசஸ். இதுதான் வந்து ஐனோட்ராஃபிக் எஃபெக்ட். ஸோ இன்ஹிபிஷன் ஆஃப் ட்ரோஃபோனின் அண்ட் tropomyosin and actin myosin binding is relaxed. ஸோ இன்க்ரீஸிங் கான்ட்ராக்ஷன் ஆஃப் தட் மசில். அதனால் என்ன ஆகுது, இதுதான் வந்து ஐனோட்ராஃபிக் எஃபெக்டை கொடுக்குது. இதுதான் வந்து இதோட மெயின் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். இந்த வீடியோவில் டிஜிட்டாலிஸ் அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், கான்ட்ராக்ஷன் நார்மலாக எப்படி நடக்குது, ரிலாக்ஸேஷன் எப்படி நடக்குது, எப்படி ட்ரக்ஸ் கொடுத்து கான்ட்ராக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இது மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் டிஜிட்டாலிஸ். தென் ஸோ எப்படி ஹவு டிஜிட்டாலிஸ் என்டர், டிஜிட்டாலிஸ் பைண்ட் வித் பொட்டாசியம் பைண்டிங் சைட். ஸோ காம்படிஷன் அக்கர் பிட்வீன் பொட்டாசியம் அண்ட் டிஜிட்டாலிஸ். இதனால் இன்க்ரீஸிங் டிஜிட்டாலிஸ் டாக்ஸிசிட்டி. எப்போ வந்து பொட்டாசியம் லெவல் டிக்ரீஸ் ஆகுது இங்கே, தென் கால்சியம் லெவல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பை யூஸிங் த டிஜிட்டாலிஸ் எதுக்கெலாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தா, ஐனோட்ராஃபிக் எஃபெக்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, கார்டியாக் அர்த்தீமியாஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, தென் அட்வான்டேஜ் எக்ஸ்ட்ரா கார்டியாக் ரிலேட்டட் டிசீஸ், நாசியா, வாமிட்டிங். தென் இட் கேன் ஸ்டிமுலேட் CDZ, ஹீமோரெசிப்டார் triggering zone. Then cardiac arrhythmias is the side effect. Thanks for watching.